ஜெயலலிதாவின் மறைவும் அதிமுக கட்சியின் இன்றைய நிலையும் பல தளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அந்த தாக்கத்தின் சான்றாய் உள்ளது போயசாலை. சென்னை கத்தீட்ரல் சாலையிலிருந்து போயஸ் தோட்டம் செல்லும் சாலைக்கு செல்ல நினைத்து திரும்பினால் வழிநெடுகிலும் வெள்ளை சட்டை, வேஷ்டி, கட்சி கொடி என களைகட்டும் கூட்டம் ஒருபுறத்திலும், பாதுகாப்பிற்காக நிற்கும் காவல்துறையினர் மறுபுறத்திலும் பார்க்க முடியும். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் வீட்டை நெருங்குவதே கடினமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக கொண்டாட்ட சமயங்களில் நகர இடமில்லாத அளவிற்கு கூட்டம் குதூகலத்தில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும். ஜெயலலிதா தன் காரில் பயணித்தபடியே புன்சிரிப்புடன் தொண்டர்களை பார்த்து கையசைத்து செல்லும் காட்சிக்காகவே ஆயிரக்கணக்கானோர் அங்கு கூடியிருப்பர். இவையெல்லாம் இன்று தலைகீழாக மாறியிருக்கிறது. ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் போயஸ் கார்டன் பெரும்பாலும் வெறிச்சோடியே காணப்படுகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக இப்பகுதியில் தேநீர் கடை நடத்தி வரும் பல வியாபாரிகளும் இன்று வியாபாரம் பெரிதாக இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அம்மா இருக்குள்ள எனி டைம் கூட்டமாக தான் இருக்கும். எல்லா மாவட்டத்துலேருந்து எல்லாம் பஸ்ஸில் வருவாங்க, காரில் வருவாங்க, வெயிட் பண்ணிட்டு அம்மாவை பார்த்துட்டு போவாங்க. ஏதாவது அந்த மனு கொடுக்குறதுக்கோசரம் வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வியாபாரம் நல்லா ஓடும். இப்போ அந்த அம்மா ஆஸ்பத்திரியில் 75 நாள் இருக்கக்குள்ளே கூட இந்த போயஸ் கார்டன் ஃபுல்லாக 75 நாளாக ஃபுல்லாக தான் இருந்தது. எனி டைம் எப்போவுமே ஃபுல்லாக தான் இருந்தது. ஆட்கள் இல்லாத நேரமே கிடையாது. இங்கே இப்போ அம்மா இல்லாதது இப்போ ஒரு 4 நாளாக அதிகமான கூட்டமே பார்க்க முடியும். ஜெயலலிதா இருந்தபோது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளினால் 1000 விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் எந்தவித ஆர்ப்பாட்டமுமின்றி அமைதியாக காட்சியளிக்கும் போயஸ் சாலை ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லாததை உணர்த்துவதாகவே உள்ளது.